ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். இன்னைக்கு நம்ம காக்ரோச்சோட டைஜஸ்ட் சிஸ்டம் பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. டைஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச், இதுல பாத்தீங்க அப்படின்னா சிலது காக்ரோச் பத்தியான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல மென்ஷன் பண்ணியிருப்போம். நாக்டர்னல் ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் டைம்ல இதை பார்க்கலாம். ஆம்னிவோர்ஸ் அப்படின்னாவே தெரியும் இல்லையா, போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையுமே ஈட் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். டேம் பிளேஸ்ல இது இருக்கும். டேம் பிளேஸ் மீன்ஸ் பார்த்தா அப்படின்னா மாய்ச்சரான பிளேஸ்ல இந்த காக்ரோச் வந்து அதிகமா இருக்கும், வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கும். இதோட பைனாமியல் நேம் பாத்தீங்க அப்படின்னா பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா அப்படிங்கிறது. கைட்டினஸ் எண்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். இது ஃபங்கைல இருக்கக்கூடிய செல்வால், ஃபங்கையோட செல்வால் மேட் ஆஃப் கைட்டின் நம்ம படிச்சிருப்போம். அந்த கைட்டின் ஆல்சோ எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபோர்ஸோட எண்டோஸ்கெலிட்டன்லயும் எக்ஸோஸ்கெலிட்டன்லயும் பிரசன்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸோஸ்கெலிட்டன் மீன்ஸ் அவுட்டர், அதனால தான் அதோட பாடி வந்து பிரவுன் கலரா இருக்குது. ஓகே, காம்பவுண்ட் ஐ அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சிம்பிள் ஐ. நம்ம சிம்பிள் ஐனால பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணிலையும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் பார்க்க முடியும். ஆனா இது ஒவ்வொரு கண்ணிலையுமே பார்த்தோம்னா 2000 சப் யூனிட், அதாவது ஒவ்வொரு யூனிட்டா இருக்கும். அதாவது ஒரு கண்ணிலேயே நிறைய கண் இருக்கிற மாதிரி. அப்ப ஒரு இடத்துல இருக்கக்கூடிய 360 டிகிரியில இருக்கக்கூடிய எல்லா இமேஜையும் பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இதுக்கு இருக்குது. ஓகே, இந்த ரீஜியனை பார்த்தோம்னா அதோட பார்ட்டை வந்து மூணா பிரிக்குவோம் நம்ம. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட், அதே மாதிரி இதை தொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை அப்டமன் அப்படின்னு ரீஜன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பாக்குறது டைஜஸ்ட் சிஸ்டம். டைஜஸ்ட் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஃபார்கெட், மிட்கட், கைன்கட். இப்ப ஃபார்கெட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணுது, மிட்கட்ல என்ன இருக்கும், கின்கட்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த டீடைல்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபார்கெட். இந்த ஃபார்கெட் லைன்ட் பை கியூட்டிகல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கியூட்டிகல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கைட்டினஸ்னால மேடப் ஆனது. பாரு, இந்த டயக்ராம்லயே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் கலர் பாரு பிரவுன் கலரா இருக்கும். மத்ததை கம்பேர் பண்ணும்போது பிரவுன் கலரா இருக்கும். என்ன காரணம்னா மேடப் ஆஃப் கைட்டின். அப்ப கைட்டின் ஃபுல்லாவே இருக்குது, என்டையர் ரீஜன்ஸ் ஃபுல்லாவே கைட்டின் இருக்குது. இதுல மவுத்து, அவுட் சைடு, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பேரிங்ஸ் மீன்ஸ் தொண்டன் சொல்லுவாங்க நம்ம. அடுத்து பார்த்தோன்னா ஈசோபேகஸ், உணவு குழல். இந்த ஷார்ட்டான ஈசோபேகஸ்க்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது பார்த்தோன்னா கிராப், ஸ்டோரேஜ் பேக், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபுட்டை என்ன பண்ணு பார்த்தோன்னா கிரைண்ட் பண்ணக்கூடிய இடம் தான் கிசார்ட் அப்படிங்கிறது. அதனாலதான் அடுத்த ரீஜனா வந்து கிசார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிசார்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா ப்ரோ வென்ட்ரிகுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கிசார்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கிரைண்டிங் த ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அப்ப கிரைண்ட் பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குமா இல்லையா. அப்ப அதுக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைட்ல வந்து சர்க்குலர் மசில்ஸையும், இன்சைட்ல பாத்தீங்க அப்படின்னு கைட்டினஸ்னால மேடப் ஆன, அதாவது டீத் லைக் ஸ்ட்ரக்சர், அது உள்ள பாத்தீங்கன்னா டீத் மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது அவுட்டர் லேயர் ஆஃப் திக் கியூட்டிகுலர் மசில்ஸ் அண்ட் திக் இன்னர் கியூட்டிகல் ஃபார்மிங். எத்தனை கைட்டினஸ் பிளேட் கொடுத்துருவாங்க, 6 கைட்டினஸ் பிளேட் வந்து அதுதான் டீத்னு சொல்றாங்க. அது எதுக்குள்ள இருக்குது, கிசார்டுக்கு உள் பக்கமா இருக்கும். ஃபுட்டை கிரைண்ட் பண்ணுது. கிரைண்ட் பண்ண ஃபுட்டை என்ன பண்ணுது பார்த்தோம்னா அடுத்தது மிட்கட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அந்த மிட்கட்டில இருக்கக்கூடிய ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக பார்த்தோம்னா ஹெப்பாட்டிக் சேச்சே அப்படிங்கிறது இருக்குது. அப்ப மிட்கட்டு அண்டு ஃபோர்கெட் இது ரெண்டையும் ஃபியூஸ் ஆகக்கூடிய இடத்துல தான் பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிளைண்ட் டியூபியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளைண்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள ஓட்டையா இருக்காதுன்னு அர்த்தம், பிளைண்டா இருக்கும். அப்ப இன்சைட்ல செக்ரீட் பண்ணி கட்டுக்கு உள்ள என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. அப்ப அதற்குரிய ஃபுட் என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ண மிட்கட்ல இருந்து ஃபுட் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா கின்கட்டுக்கு வருது. மிட்கட்ல இருந்து கின்கட்டுக்கு வருது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு டியூபியூல்ஸ் இருக்கும், அது மால்பீஜியன் டியூபியூல்ஸ். இதுல மால்பீஜியன் பாடி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. நெப்ரான்ல பாத்தீங்க அப்படின்னா குளோமருலாஸ், அதே மாதிரி பாமானியன் கேப்சூல், ரெண்டையும் சேர்ந்து மால்பீஜியன் பாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது வந்து என்ன பண்ணுது, பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்டேஜை ஃபில்டர் பண்ணுது. இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான் செய்யுது, எக்ஸ்கிரீஷன் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து இதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது எல்லாமே பிளட்டுக்குள்ள இருக்கும். அதாவது பிளட்னு சொல்லாம ஹீமோ லிம்ப்னு சொல்லியிருப்பாங்க. பிளட்டும் லிம்பும் மிக்ஸ் ஆனக்கூடிய இடத்துல இது இருக்குது. அப்ப இதுக்குள்ள இது பாத் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை இந்த டியூபியூல்ஸ் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி அந்த வேஸ்டேஜை எது வழியா ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கைன்கட்ல ரிமூவ் பண்ணுது. கைன்கட்டையே 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க, இலியம், கோலன், அதே மாதிரி பார்த்தோன்னா ரெக்டம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. லாஸ்டா ரெக்டத்துல தான் ஆனஸ் வழியா அந்த வேஸ்டேஜ் ஆன ஃபுட் என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணுது. இதான் அந்த பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. மிட்கட்ல பாத்தீங்க அப்படின்னா நாட் லைன்டு பை கியூட்டிகல் இல்ல, அதனால தான் இது எல்லா கலர் ஆகுதுன்னா எல்லோ கலர். இதெல்லாம் கியூட்டிகல் பிரசன்ட் ஆயிருக்குது. ஹெப்பாட்டிக் அண்ட் கேஸ்டிக் சேச்சேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பார்த்தா அப்படின்னா டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரேட் பண்றதுக்காக. அப்ப அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அடுத்த பாரு, இந்த ஜங்ஷன் மிட்கட்டையும் நான் கைன்கட்டையும் இணையக்கூடிய இடத்துல எத்தனை டியூபியூல்ஸ் சொன்னாங்க, 100 to 150 எல்லோ கலர்டு தின் ஃபிலமெண்ட், அதுதான் மால்பீஜியன் டியூபியூல்ஸ். இது எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷனுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கின்கட்ல
ப்ராடர் தன் த மிட்கட்டை விட ப்ராடர் ஆகுது. டயக்ராம்ல பார்க்கும்போது தெரியுது, இதை விட இது பெருசா இருக்கும். இதுல 3 பார்ட்னு சொன்னோம் இல்லையா, இலியம், கோலனு, அதே மாதிரி ரெக்டம் அப்படிங்கிற அந்த 3 போர்ஷன் இருக்கும். ரெக்டம் ஓப்பன் இன்டு த த்ரோ ஆனஸ். ஆனஸ் வெளியே என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணுது. இது ஒரு சிம்பிள் டைஜஸ்ட் சிஸ்டம். இதே மாதிரி வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.